போயிடலாம். நான் ரொம்ப நாளா தேவனுடைய சமூகத்துல என்ன ஆண்டவரே நான் வார்த்தை தருவேன், என்ன வார்த்தை நான் கொடுக்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணார். நான் யெகோவா நிசியாக இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. யெகோவா நிசி என்றால் வெற்றியின் சின்னம். ஆமென். யெகோவா நிசி என்றால் ஒரு வெற்றி நமக்குள்ள இருக்கிறது. யெகோவா நிசி என்றால் ஜீசஸ் இஸ் அவர் பேனர். அவர் வெற்றியின் கொடி. எத்தனை பேர் இன்னைக்கு வெற்றியின் கொடியை சுமக்கிறோம்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த வெற்றி கொடி சும்மா நம்ம பவனி போறது பெருசல்ல. இயேசுவை சுமந்து நம்ம பவனி போகும்போது அது வெற்றியின் சின்னமாக மாறும். அந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், எங்களுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு பின்னாடி நிறைய கூட்டமே போச்சு. ஆமென். நான் நம்புறேன் அந்த டைம்ல ஒரு ரிவைவலே நடந்தது, ஒரு எழுப்புதலே நடந்தது. அங்க பரிசேயர்லாம் சொல்றாங்க, எப்பா இவங்களை சைலண்ட் பண்ண சொல்லு, இவங்களை அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா மொத்த கூட்டம் அதுல அந்த அந்த இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, the whole world went behind Jesus. அப்படினா மொத்த உலகம், இஸ்ரவேல்ல இருக்கிற மொத்த கூட்டம் இயேசுக்கு பின்னாடி போச்சு. ஏன் இயேசுக்கு பின்னாடி போச்சு? என் அப்பா என்னை ரட்சிப்பார், என் அப்பா எனக்கு ஆறுதல் தருவார், சமாதானம் இல்லாத இடத்துல எனக்கு சமாதானம் தருவார், என்னுடைய பிசினஸ்ல ஆண்டவர் உயர்த்துவார். ஹalleluya.